லாஸ்ட் வீடியோவில் ஈர்ப்பு விதியில் நம்ம என்ன நினச்சாலும் சரி, ரிப்பீட்டடாக ஏதோன ஒரு எண்ணம் நினச்சா சரி, கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அது அனுபவங்களாக வரும்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே நம்மளுக்கு என்ன வேணாமோ அதை தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகலான்னா என்ன பண்ணுறது, இப்படி தான் நினைப்போம் தவிர நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணாமோ அதை தான் நினைக்கிறோம். அப்போ அதுதான் நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் ஈர்ப்பு விதி மூலமாக. அதனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம மூச்சு காற்று எப்படி விடுறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸோ அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். எப்படி லா ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, என்ன போட்டாலும் கீழே விழுந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ணை போட்டோன்னா இது கீழே விழுந்துடும். இதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ ஈர்ப்பு விதியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஈர்ப்பு விதி இது கீழே விழுந்தால் ஏதோன்னு ஆகிடும் அப்படின்னு கிராவிட்டி நினைக்காதுல்ல. அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியும் நல்லதோ கெட்டதோ நம்ம என்ன ரிப்பீட்டடாக நம்ம எண்ணங்கள் நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு தந்துடும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்கோ இது எல்லாமே நம்ம தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு விஷயத்த கேட்ட உடனே உங்களுக்கு பிடிக்காது, இது இல்லை, நான் ஒன்றும் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணல, என் வாழ்க்கையில் நிறைய கடன் வரணும், என் வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் ஆகணும், என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கக்கூடாது இப்படின்னு போய் நான் தான் நினைப்பேனா இப்படின்ற மாதிரி நீங்கள் அது பிடிக்காமல் இருக்கும். அப்படி கேட்பீங்க. ஆனால் இருந்தாலும் நான் உங்கள் ஃபேஸ் முன்னாடி சொல்கிறேன், நான் மூஞ்சி முன்னாடி சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு கஷ்டமான கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் மட்டும் இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா, இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர்கிட்ட நான் இதை சொல்லும்போது உடனே கடந்த காலத்தில், அதாவது பாஸ்டில் நடந்த விஷயங்களெல்லாம் ரீகால் பண்ணி ஞாபகத்துக்கு கொண்டு இதெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணலையே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் அதே விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருந்திருப்பீங்க, அந்த ஒரு அதிர்வு நிலையில் இருந்திருப்பீங்க, அதாவது அந்த லோ வைப்ரேஷனில் இருந்திருப்பீங்க. அதனால தான் அந்த விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோ வைப்ரேஷன்னா ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னா, அப்போ சோகமான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அந்த விஷயம் நினச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த அதிர்வு நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் உங்ககிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஒன்று, என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும், எப்பயுமே எனக்கு தேவையில்லாதான் நடக்கும் நீங்கள் நினைக்கலாம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னொன்று, என்னோடய வாழ்க்கை என்னோடய கையில் தான் இருக்குது, நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நடக்கும், அப்போது நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவங்களாக வரும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று. இதில் 2த்துல எது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் திரும்பவும் நினைக்காம வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல், இது எப்படி ஃபோனில் டீஃபால்ட்ஸாக ஆப் இருக்குல்ல, அது மாதிரி டீஃபால்ட்டாக உங்களுக்குள்ளே இருந்த எண்ணங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு இது வரைக்கும். ஆனால் உங்களுக்கு ஏன் தெரியலனா, நீங்கள் விழிப்புணர்வாக இல்லை, அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிக்கலை. அதனால தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இது எல்லாமே வந்திருக்கு. இந்த எண்ணங்களெல்லாம் கவனிக்கணும். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு 70,000க்கு மேலே எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருது. இதை நான் எப்படி கவனிக்க முடியும்? இப்படி ஃபுல்லாக கவனிக்கணும்னா அவ்வளோதான், என்னால் முடியாது. ஆனால் ஈஸியான ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட உணர்வுகளை வச்சு நம்மளோட எண்ணங்களை கவனிக்க முடியும், நம்ம எப்படி இருக்கோன்னு கவனிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எண்ணங்களால் தான் வரும், ஆனால் அந்த பயத்தோட ஃபீல் நமக்கு தெரியும். அப்போது இந்த உணர்ச்சியில் நம்ம இருக்கோம்னா நம்மளுக்கு என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோடய உணர்வுகளை நான் விழிப்புணர்வாக கவனித்து என்ன உணர்வு வருதுன்னு நான் பார்க்கணும். நம்மளுக்கு இருக்கிறது 2 உணர்வு தான். ஒன்று கெட்ட உணர்வு, இல்லை நல்ல உணர்வு, பேட் ஃபீலிங்ஸ் ஆர் குட் ஃபீலிங்ஸ். நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன உணர்வு இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள்
ஃபுல் டெய்லியுமே வந்து நீங்கள் டெய்லியும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உணர்வுகள் வருதோ, எல்லா டைமும் உணர்வுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்பப்பெல்லாம் அடிக்கடி நீங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணி, நான் இப்போது என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி உணர்றேன் இப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன உணர்ச்சி இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான், இந்த புக்கு ஃபுல்லாக நிறையா இடத்துல இதான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போது நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு குட் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, நீங்கள் அதை தான் நிறையா யூனிவர்ஸ் கிட்டேருந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃப்ரீக்வன்சி அனுப்பி அப்போது உங்களுக்கு அதுக்கான நல்லது மட்டும்தான் நடக்கும். இதே நீங்கள் வரி பண்ணுறீங்க, ஃபியர் வருது, இதெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயம்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் வந்து இப்போது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ்க்கு போய் நல்ல தாட்ஸை இன்னும் அதிகமாக அனுப்பும். நீங்கள் இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதே கெட்டதாக ஃபீல் பண்ணிங்கன்னா, பேட் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி போய் இன்னும் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற ஃப்ரீக்வன்சி வந்து யூனிவர்ஸ்க்கு, பிரபஞ்சத்துக்கு சிக்னலாக போய் அது உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபீலிங்ஸை அனுப்பும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன தாட்ஸ் நினைக்கிறீங்க. அப்போது நீங்கள் இன்னும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணும் போது நீங்கள் உடனே உங்களோட எண்ணங்களை மாற்றணும். எது வந்து நல்ல எண்ணம் இருக்கோ அதை நினைக்க ஆரம்பிக்கணும். அப்போது நீங்கள் யூனிவர்ஸுக்கு திரும்பியும் நல்ல எண்ணங்களை அனுப்புவீங்க. நல்ல ஃப்ரீக்வன்சி, நல்ல ஃபீலிங் அனுப்பும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகி நீங்கள் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்மளோட உணர்ச்சிகள் மேலே அவேராக இருந்து நம்ம அதை கவனித்து நம்ம அதை மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கரெக்டாக காலையில் எழும்போதே நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? அன்றைக்கி ஃபுல்லாக லோவாக தான் போயிருக்கும். இதே மாதிரி தான் எனக்கான ஒரு நாள் ஒரு கெட்டது நடந்திருக்கும். அதையே பிடிச்சி ஒன்று ஒன்றா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். கெட்டதாகவே நடக்கும். என்ன இன்றைக்கி நாளே சரியில்லை இப்படின்ற மாதிரி எண்ணம் வந்திருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபீலிங் வந்து லோவாக இருக்கிறதுனால தான், நம்மளோட எண்ணங்கள் வந்து லோவாக இருக்கிறதுனால தான். அதனால் பிரபஞ்சத்துக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி போகி திரும்பியும் நம்மளுக்கு அதே ஃப்ரீக்வன்சி ரிட்டர்ன் ஆகும். அப்போது அந்த இடத்துலையே நீங்கள் ஃப்ரீக்வன்சியை ஷிஃப்ட் பண்ணணும். அவங்களோட எண்ணங்களை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த விஷயத்த, பாஸ்டில் வந்து ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் நினைக்கும் போது உங்களால் அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆக முடியும். உங்களோட ஃபீலிங் வந்து அதிகமாகி ஃப்ரீக்வன்சியும் ஹை ஆகி பிரபஞ்சம் திரும்பியும் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு தரும். திரும்பியும் இவங்க இதே தான் சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு இயற்கை விதி தான். இப்போ வந்து இன்றைக்கி வந்து லா ஆஃப் கிராவிட்டி வந்து நான் இன்றைக்கி வந்து பிக்குக்கு அப்ளை பண்ண மறந்துட்டேன், அதனால் வந்து பிக்கு இன்றைக்கி பறந்துட்டுருக்கு அப்படின்னு ஒன்றும் லா ஆஃப் கிராவிட்டி வந்து சொல்லாது. அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட எண்ணங்கள் மூலமாகவும் சரி, உங்களோட உணர்ச்சிகள் மூலமாகவும் சரி, உங்களுக்கு தேவையானது நீங்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு திரும்பியும் அதே தான் அனுப்பிட்டுருக்கு. எல்லா நாளும் இது நடக்குது, எல்லா டைமும் இது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட எல்லா பவரும் இருக்குது. இப்போ கூட உங்களால் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது பிரபஞ்சம் உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களால் உங்களோட பேட் ஃபீலிங்கில் வந்து குட் ஃபீலிங்கை மாற்றணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கு, இல்லைனா ஒரு குழந்தைய நினைக்கிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள, இல்லை நீங்கள் விரும்புகிறவங்கள இது மாதிரி நினைங்க. அப்போது உங்களோட வைப்ரேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சியாக மாறும். உங்களால் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட தாட்ஸை மாற்ற முடியும், ஃப்ரீக்வன்சியை மாற்ற முடியும். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களால் எப்படி உடனே எதை நினச்சா, பாஸ்ட் ஈவெண்ட், உங்களுக்கு எதனா பாஸ்ட் மெமரிஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நினைக்கும் போது எதை நினச்சா உங்களால் சீக்கிரம் ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி லோ ஆகும்போது டக்குன்னு நினைக்கும் போது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கூட எடுக்காது, உங்களால் உடனே ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அன்பு கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த நம்ம பெட்ஸ் கிட்ட, நம்மளோட ஃபேமிலி கிட்ட நிறைய அன்பு கொடுக்கும்போது நம்மளும் வந்து நல்லா வந்து ஹை வைப்ரேஷன் இருக்கும். நம்மளுக்கு அதே வந்து திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற காலத்தில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை, ஈர்ப்பு விதியை லா ஆஃப் லவ்னு கூட சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து மேபி
அன்பு விதி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ அன்பு தரமோ அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம ரொம்ப வந்து ஹை ஸ்டேட்டில் இருப்போம். நம்ம வந்து மற்றவங்களுக்கு அன்பு தரதில்லை, அந்த அன்பு நம்மளுக்கு தான் தரும். நம்ம ஒரு விஷயம் கெட்டதாக நினைக்கும் போது நம்மளுக்கு தான் வந்து அதுவுமே கெட்டதாக நடக்கும். ஸோ அதனால் அன்புன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃபீலிங்கில் நீங்கள் வந்து இருக்கும்போது உங்களால் நிறைய வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட உணர்வுகளையும் நம்ம சரியாக நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம்னா அங்கே நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன ரியாலிட்டி வேணும் நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சுதந்திரமாக இருக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளோட பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மேஷி ஷிமான்ற ஒருத்தர் வந்து ஒரு கோட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன கோட். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மனுஷங்களுமே இந்த ஒரு கேள்வியை கேட்கணும் அவங்கக்கிட்டேயே, இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒன்றா அப்படின்னு கேட்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஈர்ப்பு விதி பற்றி தெரியுன்றதுனால நம்ம தர வேண்டிய பதில் ஆமாம், இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒன்று தான் அப்படின்னு நம்மளுக்கு தரதுனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி, இந்த ஈர்ப்பு விதிப்படி நம்மளுக்கு அதுதான் வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போது அந்த ஒரு வார்த்தை சொன்னல, ஃப்ரெண்ட்லி யூனிவர்ஸ், அந்த இன்டென்ஷன் வச்சு நம்ம இந்த அஃப்ரிமேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லணும். அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து ஒரு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையுமே தந்துடும், அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணும், எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே தந்துடும். இந்த மாதிரி அஃப்ரிமேஷன்ஸ் எல்லாம் சொல்லணும். அப்போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஒன்று, அதனால் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் அது தந்துடும். ஸோ எல்லாருமே இந்த இன்டென்ஷனை செட் பண்ணணும். ஜாக் கேன்ஃபீல்டுன்ற ஒரு ஆத்தர், இவர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் கற்றுக்கிட்டு இருந்து இவருக்கு எல்லாமே அவரோட வாழ்க்கையில் கிடச்சிருக்கு. அது ஜாபாக இருக்கட்டும், அவரோட பார்ட்னராக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் வந்து இன்னுமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் நிறைய அச்சீவ் பண்ணிகிட்டே தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட லைஃப் எப்படி வேணாலும் ஹார்டாக இருந்திருக்கலாம், எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் இருந்திருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் படி தான் நடந்திருக்கு, நம்ம இருந்த ஃப்ரீக்வன்சிக்கு. ஆனால் இப்போது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்ற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியோட மேஜிக்கை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை நம்மளாலே உருவாக்க முடியும். நம்ம உருவாக்க ஆரம்பிக்கலாம். இனிமேட்டுக்கு சொல்ல ஆரம்பிங்க, என்னோடய லைஃப் வந்து எப்பவும் நல்லா தான் இருக்கும், எனக்கு என்ன வேணுமோ இதெல்லாமே கிடைக்கும், வாழ்க்கை ரொம்ப வந்து சுலபமானது, எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது, இப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிங்க. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த சீக்ரெட்டை, இந்த ரகசியத்தை, லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.